ஒரு வருஷம் 2 மாசம் கழிச்சு தூங்கி எழுந்து மெதுவா அடுத்த தேர்தல் வரும்போது பீகார் தேர்தல் இன்னைக்கு முதல் கட்டம் நடந்திருக்கு. இந்த நேரத்துல ஹரியானா தேர்தல்ல பிரச்சனை அப்படின்னு சொல்றதுக்குலாம் ஒரு பெரிய மனசு வேணும், நிறைய யோஜனை வேணும், நிறைய ஹோம்ஒர்க் வேணும். அந்த ஹோம்ஒர்க்கை ரொம்ப கரெக்டா செஞ்சிருக்காரு ராகுல் காந்தி அப்படிங்கிறது தான் நான் இங்க பாக்குறேன். போற போக்குல யார் வேணா எந்த மாதிரியான புரளியை வேணா வைத்து விட்டு போகலாம். குறிப்பாக இந்தியா மிகப்பெரிய நாடு, ஜனநாயக நாடு. நம்ம தேர்தல் ஆணையம்ங்கிறது ஒரு என்ன சொல்றது, எந்த கட்சியை சாராத அமைப்பு, தனிப்பட்ட அமைப்பு. அது இயங்குது அப்படின்னா குற்றங்கள் அங்க இங்க இவ்வளவு பெரிய நாட்டுல நடக்கிறது சகஜம். ஆனா அதை முறையா நம்ம வச்சிருக்கோமா, அதற்கான ஆதாரங்கள் தருவோமா அப்படிங்கறத நம்ம இங்க முதற் பார்வையா ஆதாரம் இல்லையா? 221 முறை ஒருத்தர் வாக்கு கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாரு. என்ன 221 முறை? முன்னாடி எல்லாம் பீகார்ல 6 கட்டம் நடந்துச்சு, 4 கட்டம் நடந்துச்சு. இன்னைக்குதான் 2 கட்டம் நடக்குது தேர்தல். 80 முறையா அவங்க வாக்கு கொடுத்திருப்பாங்க. ஒரு பொண்ணு ஒரு வாட்டி ஓட்டு போட்டுட்டு வராங்க, திரும்பி லைன்ல நிக்கிறாங்க, அடுத்த ஓட்டு போடுறதுக்கு அரை மணி நேரம் ஆகும்னா 4 கட்டமா நடந்துன்னே வச்சுப்போம். 80 முறையா ஒரு நாளைக்கு அந்த பொண்ணால ஓட்டு போட முடியும்? என்ன சார் இது? சொல்லணும்னாலும் அதுக்கு ஒரு நியாயம் வேணாமா?